ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பொருளாதார பகுதி இருக்குது இல்லைங்களா, அதில் லெசன் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசனோட நேம் வந்து என்னதுங்க, அரசாங்கமும் வரிகளும். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, எக்ஸாக்டாக நம்ம அதே இது தான் இங்கேயும் படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வேறு எந்த டேட்டாஸுமே இங்கே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வரி அப்படிங்கிறது எதுக்காக அங்கே விதிக்கப்படுது? ஒரு நாடு செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு வருவாய் தேவை. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நாட்டுக்கு வருவாய் தேவை அப்படின்னா மக்கள்கிட்ட சில வரிகள் அவங்க வந்து விதிக்கிறாங்க. ஓகேங்களா. அது மூலமாக நாட்டுக்கு தேவையான வருவாயை ஈட்டி மக்களுக்கான நலத்திட்டங்களோ இல்லை வந்து ஆர்மி இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸுக்கான தேவையான விஷயங்களை செலவிடுறதுக்கோ மருத்துவத்துறைக்கு செலவிடுறதுக்கோ நம்ம நாட்டுக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்கோ அதுக்காக ஒரு பகுதியான வருவாயாக மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, வரி விதித்து வாங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மூலமாக தான் நிதி ஆதாரங்கள் வந்து திரட்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வளர்ச்சி கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கு. ஸோ முதல் முக்கியமாக இப்போ நம்ம நாட்டோட சிச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன தேவை, பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை யார் கொடுக்குறா? இந்தியன் ஆர்மி, இராணுவம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கான பராமரிப்பை யார் பார்த்துக்கணும்? மத்திய அரசாங்கம் தான் வந்து அதுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மக்களும் என்ன பண்ணுறோம், மத்திய அரசுக்கும் நம்ம வந்து வரி செலுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பொறுப்பேற்று நடத்துகிறாங்க. அடுத்தது, அயல்நாட்டு கொள்கை. ஸோ அயல்நாட்டு கொள்கைன்னா ஒன்றுமே இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க உலகத்தில் நம்ம அனைத்து உலக நாடுகளோடமே என்ன மாதிரி இருக்கணும், நட்பு உறவை வந்து பராமரிக்கணும். அதில் வந்து ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது மூலமாக நம்மளோட உழைப்பை அவங்க கூட வந்து என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களோட உழைப்பை நம்ம கூட அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தேர்தல்களை நடத்துதல். ஸோ வந்து வளர்ச்சி கொள்கைகளின் அரசாங்கத்தின் பங்கு அப்படிங்கிற பாயிண்டில் தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட காலத்தில் எதுக்காக அங்கே தேர்தல் வந்து நடக்குது? ஸோ நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஓகேங்களா. அதனால் நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டுக்கு, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் வந்து தேவை. அப்போ குறிப்பிட்ட இடைவெளியில் தேர்தல்கள் வந்து நடத்திட்டு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சட்டம் மற்றும் ஒழுங்கு. ஸோ நடுவண் அரசாக இருக்கட்டும், அதாவது நடுவண் அரசுனா மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து தர வேண்டிய பாதுகாப்பு மற்றும் சமூகத்தை ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கட்டும், இதுக்கு வந்து நிறைய சட்டங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை யார் வச்சுருக்காங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது, பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல். சரி, பொது பண்டங்களை வழங்குதல்னா என்னதுங்க, பாதிக்கப்பட்டிருக்க மக்களாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ புயல்னால் பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை வந்து ஆர்டினரியாகவே வந்து எதுவுமே கிடைக்காத மக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து சில பீப்புள்ஸை வந்து பராமரிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவியாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், இந்த ஏதாவது வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அரசு வந்து பொதுவாக நிறைய துறைகள் கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட துறைகள் கிட்ட ஒப்படைச்சு நமக்கு தேவையான பொதுப்பணிகளை நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும் அப்படின்னா, உள்ளூர் சாலைகள், வடிகால் குடிநீர், குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றல் போன்ற பொதுப்பணிகள் எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து வழங்குறாங்க. மருத்துவ உதவி எல்லாமே வந்து இதிலே வந்து அடங்கிடும். சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏழைகளை விட பணக்காரவங்க தான் வந்து அதிக வரி வந்து செலுத்தக்கூடிய வகையில் நம்ம வரி வந்து வசூலிக்கப்பட்டுருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சில அடிப்படை தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக, அதாவது மக்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் மாத வருமானம் போன்றவற்றினை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இது உதவியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல். சரி, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டோட முக்கியமான ஒரு விஷயம் என்னதுங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியோட முக்கிய அச்சாணியாக வந்து இருக்கக்கூடியதே. சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா, இந்தியா எதை வச்சு இதை ஒழுங்குபடுத்திட்டு இருக்காங்க, கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த விகிதங்கள் ரேஷியோன்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஏற்றமாக இல்லை இறக்கமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சீராக போகிறதுக்காக, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைக்கிறதுக்காக மைய வங்கி வந்து முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ அந்த செபி அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, செபி, சிசிஐ இதெல்லாம் வந்து இதுக்கு மூலதனமாக வந்து செயல்பட்டுருக்காங்க. செபிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த பங்கு சந்தையெல்லாம் இருக்குது இல்லைங்களா,
ஷேர் மார்க்கெட். ஸோ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தான் யார்? செபி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அதே போல் வந்து இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியமானது. சரி, இப்போ தான் மேஜர் பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். நம்மளோட லெசனுக்கான கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ தான் வரோம். வரிங்கிறது என்னன்னு சொல்லப்படுது? வரி விதிப்பிலிருந்து உருவான வார்த்தை தான் வரின்னு சொல்லப்படுது. இதோட பொருள் வந்து என்னென்னா மதிப்பீடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து, அரசாங்கம் தன்னோட செலவுகளுக்காக மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய வரி விதிப்பு தான் நிதி வருவாயாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வரியோட அமைப்புகள் வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த 4 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ சமத்துவ விதி அப்படிங்கிறது என்னென்னா, வரிங்கிறது ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் வரி முறையை வடிவமைப்பதில் சமத்துவங்கிறது இருக்கணும். அதாவது ஏழை மக்களுக்கு தகுந்த மாதிரி வரி இருக்கணும், பணக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி வரி வந்து விதிப்பு இருக்கணும். 2 பேத்துக்கும் சமமாக இருந்தால் யார் பாதிக்கப்படுவா? ஏழைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ சமத்துவ விதிங்கிறது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? உறுதி விதி. ஒரு வருடத்தில் நம்ம எவ்வளோ வரித்தொகையை செலுத்தணுங்கிறத முன்கூட்டியே மக்கள் கணக்கிட்டு பார்த்துக்கிற மாதிரி அரசாங்கம் வந்து அதை என்ன பண்ணணும்? அறிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் என்னது? உறுதித்தன்மையை நிலைப்படுத்துறது. அடுத்தது, சிக்கனம் மற்றும் வசதி விதி. வரி வந்து எளிமையாக இருந்தால் தான் மக்கள்னாலையும் செலுத்த முடியும், கவர்மெண்ட்டுக்கும் அது கரெக்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வரி வந்து எளிமையாக இருந்தால் தான் வரி செலுத்தவங்களோட செலவும் சரி, வரியை வசூலிக்க வரவங்களோட செலவும் சரி குறைவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்துகிறாங்க. இதை தான் வந்து வசதிக்கான வரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா, அடுத்தது உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இப்போ நமக்கு நிறைய வருவாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரிகளை போடுறதை தவிர்த்துட்டு அதிகமாக வரி வரக்கூடிய ஒரு சில வரிகளை மட்டும் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னு சொல்லப்படுது? உற்பத்தி திறன் வரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1000 கோடி தேவைப்படுது, அதுக்காக நிறைய வரியை வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 4-5 வரியை செலக்ட் பண்ணிக்கணும். எதில் வந்து அதிகமாக வரி வருதோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதுமானது. இதுதான் உற்பத்தி திறன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நெகிழ்ச்சி வரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தனிநபர் இருக்கார், 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அதுக்கு தகுந்த ஒரு வரி இருக்கும். இதே அடுத்து அவர் இன்னொரு சைஃபர் சேர்த்து 1 லட்ச ரூபா வாங்குறாருன்னா அந்த சம்பளம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வரியும் என்ன ஆகுது? உயரும். அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? நெகிழ்ச்சி வரி அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பேராசிரியர் செலிக்மன் அப்படிங்கிறவரோட கருத்துப்படி வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் கட்டாயமாக கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய ஒரு அவசியமான ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணணும்? நான் வந்து வரி செலுத்துகிறேன்ல, எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தக்கூடிய கட்டாய செலுத்து தொகை தான் வரி அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாரு. இப்போ ஒரு தனிநபர் வந்து வரி செலுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தால் தான் நான் செலுத்துவேங்கிற எதிர்பார்ப்போடு செலுத்தக்கூடாது. அவ்வளோதான். ஓகேங்களா, வரிகள் ஏன் விதிக்கப்படுகிறது? நம்மளோட பண்டைய காலங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே மக்கள்கிட்டேருந்து வரி வசூலிக்கிறதுங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வரி வசூலித்து திரும்ப என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், இராணுவத்தை வலுப்படுத்துறது, நம்மளோட கலைகளை வளர்த்தெடுக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு தான் கவர்மெண்ட் வந்து செலவழிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வரி வந்து இதுக்காக மட்டும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஏதாவது செலவு வந்து தேவைப்படுது, அவசரமாக இந்த மாநிலத்துக்கு வந்து நம்ம இப்போ செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னா கடன் கூட நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கும். அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கும் இந்த வரிகளை வந்து என்ன பண்ணலாம்? அவங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது போக நமக்கு தேவையான சேவைகளான கல்வி முறைகள், முதியோருக்கான ஓய்வூதியம், வேலையின்மைக்கான சலுகைகள், பொது போக்குவரத்து, இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் வரி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்து வரிகளின் வகைகள் மொத்தமாக 2 டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒன்று நேர்முக வரி, அடுத்து மறைமுக வரிங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா. நேர்முக வரினா என்னங்க? ஒருத்தவர் சேலரி வாங்குறாரு, அவர்கிட்ட நேரடியாக வரி விதிக்கிறாங்க. இதே ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்து வரி, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரக்கூடியது. இதே மறைமுக வரினா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பொருள் வச்சுருந்தவர் ஒருத்தவர், அவர் இன்னொருத்தவர்கிட்ட விற்கிறாரு, அப்போ இவர் கட்டிகிட்டு இருந்த வரி டேரெக்டாக இவர்கிட்ட வந்து போகுது. மறைமுகமாக அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு? அந்த டேக்ஸை இவர் கட்ட போகிறாரு. இந்த மாதிரி ஒரு வரி ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து மாற்றம் அடையுது அப்படின்னா, அதாவது மாறுபட்டு வேற ஒருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா அது வந்து என்னது? மறைமுக வரி. ஆனால் நேர்முக வரியை அவர் மட்டும்தான் கட்ட முடியும், இன்னொருத்தவங்க தலையில் மாற்றி வைக்க முடியாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவ்வளோதான். இதை திரும்பலாம் படித்து போர் அடிக்க விரும்பலை. ஸோ இங்கே வந்துடுவோம். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து வரி அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது வருமான வரி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாரு. எதனால் அப்படின்னா 1857 ஒரு புரட்சி வெடிச்சிச்சு இல்லைங்களா, அதில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக விதிக்கப்பட்ட ஆணை தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு? 1860ஆவது வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா.
ஸோ வருமான வரி அப்படிங்கிறது இந்தியாவில் விதிக்கப்படக்கூடிய நேர்முக வரியில் மிக முக்கியமான வரி இதுவாக தான் இருக்கும். தனிநபர் வாங்குகிற சேலரியிலேருந்து அவர் கட்டக்கூடியது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வரினா ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து கட்டக்கூடியது தான் வந்து இந்த நிறுவன வரி அப்படிங்கிறது. இப்போ பாருங்களேன், இந்திய நிறுவனங்கள் 50 கோடிகள் வந்து வருமானம் எடுக்கிறாங்கன்னா 25% வரி வந்து கட்டணும். இதே அயல் நாட்டு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னா 40% அவங்க வந்து கட்டணும். 50 கோடிக்கு மேல் வந்து போகுதுன்னா இந்திய நிறுவனம் 30% கட்டணும். வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து 40% வந்து வரி வந்து கட்டணும். ஓகேங்களா? அடுத்து சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா தாங்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களுக்கான அவங்க வந்து வரி செலுத்துகிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து என்னது சொத்து வரி அல்லது செல்வ வரி. ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒருக்க, அதுவும் சந்தை மதிப்பு பொறுத்து. இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மொத்தமாக 3 அடுக்கு வரிகள் வந்து வசூலிக்கப்படுதான். ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து மத்திய அரசு வந்து வசூலிக்கிறது, இன்னொன்று நடுவண் அரசும் மாநில அரசும் சேர்ந்து வசூலிக்கப்படுகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இவங்க உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வசூலிக்கக்கூடியது. அவ்வளோதான். அப்போ இந்த 3 அடுக்கு வரிகள் வந்து நம்ம இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. அடுத்து மறைமுக வரினா நமக்கே தெரியும், ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்றப்படலாம். அதுதான் என்னதுங்க மறைமுக வரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்கன்னா முத்திரை தாள் வரி, அதாவது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்பட்டது தான் முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொழுதுபோக்கு வரினா இப்போ நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட்லேயே நமக்கான ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து போட்டு டேக்ஸோடு வாங்குவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னதுங்க பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது விதிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னராகவே அந்த பொருளை உற்பத்தி செய்யும் போதே நமக்கு வரி வந்து விதிச்சிருப்பாங்க. அதுதான் என்னென்னா சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உற்பத்தி இயக்கத்தில் எந்த ஒரு உற்பத்தி பொருள்களின் மீதும் விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறதான் இது வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுக்கு ஒரு வரி வந்து இருக்கும், அதாவது உற்பத்தி பொருள். அவ்வளோதான். சுங்கத்தீர்வை வரி அப்படின்னா உற்பத்தி பொருள் மீது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஜிஎஸ்டி இருக்குது இல்லைங்களா. ஸோ நாடாளுமன்றம், அதாவது நம்மளோட பார்லிமெண்ட்னால் March 29, 2017 நிறைவேற்றப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா July 1, 2017 நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதோட நோக்கம், குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. இது வந்து என்னதுங்க ஒரு முனை வரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா? சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்குள்ளே எஸ்ஜிஎஸ்டிங்கிறது மாநிலத்துக்குள்ளே என்னென்ன வரிகள் வந்து விதிக்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிக்கப்படக்கூடிய வரிகள் மாநிலத்தில் என்னென்ன கலெக்ஷன் பண்ணப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே இன்டர்நேஷ்னல்ன்ற மாதிரி வரும் இல்லைங்களா, ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியில் 4 முக்கியமான ஜிஎஸ்டி விகிதங்கள் பர்சன்டேஜ் வந்து இருக்கான். 5%, 12%, 18%, 28%ன்னு சொல்லிட்டு 4% இருக்குது. ஆனால் இதிலேருந்து எதுக்கெல்லாம் விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்குன்னா காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து இதிலிருந்து இந்த வரியிலேருந்து விலக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயம் 1954 பிரான்ஸ் நாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரி எப்படி விதிக்கிறாங்க அப்படிங்கிறது வளர்வீத வரி முறைங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. என்னென்ன முறை பார்த்துருக்கோம்? வளர்வீத வரி விதிப்பு, விகித வரி விதிப்பு, தேய்வு வீத வரி விதிப்புங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வளர்வீத வரி விதிப்புனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தவர் வந்து 10,000 சம்பளம் வாங்குறாருனா அதுக்கு தகுந்த வரி வந்து நம்ம கட்டணும். அடுத்து 20,000 வாங்குறாருனா அந்த வரி வந்து அப்படியே ரைஸ் ஆகும். 30,000னா அதோட வரி வந்து ரைஸ் ஆகும். அவ்வளோதான். இதுதான் என்னது வளர்வீத வரி. ரொம்ப சிம்பிள். சம்பளம் கூட கூட வரியோட தன்மையும் வந்து என்னாகும் கூடிக்கிட்டே போகும். அடுத்தது விகித வரி விதிப்பு முறை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறவராக இருந்தாலுமே பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒரே டைப்பில் தான் என்ன பண்ணுவாங்க வரி செலுத்துவாங்க. சரி, அடுத்து தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா அதிகமாக வருமானம் வாங்குறவங்கள விட கம்மியாக வருமானம் வாங்குறவங்க கிட்ட தான் வரி வந்து அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். வளர்வீத வரிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியதாக இந்த தேய்வு வீத வரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கருப்பு பணம். இதுவுமே நம்ம அந்த லெசனில் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றக்கூடிய பணத்தோட பேர் தான் என்னது கருப்பு பணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரி ஏய்ப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது என்னதுங்க?
வரி செலுத்தாமல் இருப்பது தான் வந்து என்னது வரி ஏய்ப்பு. அதுதான் என்னவா மாறுது கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி மாறப்படுது இல்லைங்களா. இது என்னது வருமானத்தை குறைச்சி மதிப்பிட்டு காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால வரி ஏய்ப்பு வந்து நடக்குது இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து சம்பளம் வாங்குகிறேன். ஆனால் என்னோடய சம்பளத்தை நான் 50,000 காட்டுறப்ப மிச்சம் 50,000க்கு நான் என்ன பண்ணுறேன் வரி கட்டாமல் அந்த பணத்தை நான் ஒழிச்சு வைக்கிறேன். வரி ஏய்ப்பு செஞ்சு என் பணத்தை நான் ஒழிச்சு வைக்கிறனால அது என்னவா மாறுது கருப்பு பணமாக மாற்றப்படுது. ஸோ அதுக்கு அபராதம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருட சிறை தண்டனைகள் மற்றும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அபராதம் இது எல்லாத்தையுமே வந்து சந்திக்க நேரிடும். அவங்க பண்ணுற குற்றத்தோட அளவு தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அதோட அபராதம் வந்து விதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வரிகளும் முன்னேற்றமும். இது பாடத்தோட ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. எதுக்காக வரி வாங்குறாங்க, அதுலேருந்து என்ன முன்னேற்றங்கள் ஏற்படுதுன்னா நம்ம நாட்டோட வளங்களை வந்து திரட்டுதல், அதாவது தேவையான நாட்டுக்கு தேவையான வருவாயை வந்து திரட்டணும் இல்லைங்களா. அது எது மூலமாக பண்ணுறாங்கன்னா வரி மூலமானு சொல்கிறாங்க. அடுத்து வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், அடுத்து சமூக நலன்களுக்காக செலவிடுறதுக்காக வரி திரட்டுறது, அந்நிய செலவாணி, அதாவது ஏற்றுமதிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க டேக்ஸ் வந்து விதிக்கிறது கிடையாது, இறக்குமதிக்கு வந்து விதிப்பாங்கங்கிறது. அடுத்து வட்டார முன்னேற்றம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். சரிங்களா. ஸோ இதெல்லாமே யார் பண்ணுவா நம்மளோட கவர்மெண்ட். அடுத்து இப்போ நம்ம லெசன் ஃபுல்லாக என்ன படித்தோமோ அதே தான் டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வரினா நம்ம கட்டாயமாக செலுத்தக்கூடியது, கட்டணம்னா நமக்கு தேவை, எனக்கு இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா நான் வந்து டிக்கெட் எடுத்து வந்து காசை கட்டணும், அதுதான் என்னது கட்டணம். அது கூடவே நான் கட்டாய செலவாக வந்து அந்த வரியையும் நான் செலுத்தணும். கட்டணம் எனக்கு விருப்பம் இருந்தால் நான் அதை கொடுத்து நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், எனக்கு தேவையான விஷயத்த நான் பார்க்கலாம். கட்டணம் வந்து இப்போ பஸ்ஸில் எனக்கு வேணும், இந்த ஊருக்கு நான் போகணுன்னா என்னோட விருப்பம். ஆனால் வரிங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது, என்னோட கண்டிப்பாக நான் செலுத்த வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் என்னது இந்த வரிங்கிறது. இது கட்டாயம், இது என்னோட ஆப்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா. இதை பற்றி தான் சும்மா ஒரு 4-5 பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் எக்கனாமிக்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.